வெனஸ்டே மார்னிங் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன். காலையிலேயே இன்னைக்கு தை அமாவாசை. காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு முதல்ல காஃபி குடித்த பிறகு தான் மற்ற வேலைகள் ஓடும். அதனால் நான் காலையிலேயே ப்ரஷ்லாம் பண்ணிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். எப்போயுமே லேடிஸுங்களுக்கு கிச்சன்லேயே பாதி நாள் போயிடும். அந்த கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். லேடிஸ் ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கிச்சனை எப்போயுமே சுத்தமாக வச்சுக்கிடணும். நான் முதல்ல எனக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் நான் கிச்சனை சுத்தம் செய்ய போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே 2 வாரம் கிட்ட ஆகிறது. அதனால் ஓரளவு மறுபடியும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கி காலையிலே காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சனை மட்டும் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் மற்ற வேலைகளை ஆரம்பிக்க போகிறேன். அமாவாசை, அதனால் நான் எல்லா ரூமையும் காலையுமே எழுந்துச்சி க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் கிச்சன் தான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன் டீப் க்ளீன் பண்ணும்போது ஏன்னா அது நம்ம அடிக்கடி ரொம்ப புழங்குற இடமே லேடிஸ் ஃபுல்லாக புழங்குற இடம் கிச்சன் தான். அதனால் கிச்சன் எப்போவுமே உடனே அழுக்காயிடும். எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறம் சோப்பு தண்ணி இதெல்லாம் படுறதுனால கிச்சன் சீக்கிரமாக அழுக்காயிடும். சுத்தம் இல்லாமல் இருக்காமல் தெரியும். அதனால் சுத்தமாக தெரியாது ரூம் பார்த்தாலுமே. அதனால் நான் 10 நாள் ஆயிடுச்சு. அதனால் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டில் நான் கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். எப்போயுமே நம்ம ஒரு கிச்சன் க்ளீன் பண்ணணும், இல்லை ஒரு ரூம் க்ளீன் பண்ணணும் போது ஒரு பார்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சும்மா எல்லா இடத்துலையும் நம்ம வேலை செய்தால் புரியாது. அப்படி பழகினவங்க செய்திடலாம். ஆனால் புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு தான் நான் இப்போ ஐடியா சொல்கிறது. இப்போ எனக்கு கிச்சன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே லைனாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அப்படி இல்லையா கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கவுண்டர் டாப்பில் இந்த கார்னரில் இருக்க சோப்பு, உப்பு டப்பா, நான் உப்பை பீங்காஞ்சாடி, எல்லாருமே உப்பை பீங்காஞ்சாடியில் தான் போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அது இந்த மெட்டல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அலுமினியம் இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது. ஒன்று பீங்காஞ்சாடியில் போட்டு வைக்கலாம், இல்லை மரத்தாலான பாத்திரத்தில் உப்பை போட்டு வைக்கலாம். நான் இதை சால்ட் இந்த பீங்காஞ்சாடிலையும் கல்லுப்பு இதில் போட போகிறேன். இப்போ கல்லுப்புன்றது செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கல்லுப்பு ஃபில் பண்ணணும். நான் எண்ணெய்க்கு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். முதல்ல பாருங்கள், ட்ரே இப்போ தான் நாங்கள் புதுசாக மாற்றணும். ஒரு 10 days தான் ஆகிறது. ஆனால் எப்படி அழுக்காக இருக்குது பாருங்கள். அதனால் இது இப்படியே விட்டுட்டா கிச்சன் பார்க்கவே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், வேலை செய்யவே பிடிக்காது. அதனால் இன்றைக்கி வேறு தை அமாவாசை. அதனால் நான் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் நான் காலையுமே எழுந்திரிச்சேன் கிச்சனை க்ளீன் பண்ணணுன்ட்டு. முதல்ல இதில் இருக்க பொருள், கவுண்டர் டாப் மேலே இருக்க பொருள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி பூக்கள்லாம் அங்கங்கே வைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இங்கே பூ கொஞ்சம் இந்த மீஷோவில் ஆர்டர் பண்ண பூ தான் இது. பூ இங்கே இந்த ஷெல்ஃபில், அதுக்கப்புறம் இங்கே மேலே கொஞ்சம் எல்லா இடத்துலையும் நான் பூ வைப்பேன். எல்லா இடத்துலையுமே பூ டெக்கரேஷன் பண்ண அழகாக தான் இருக்கும். ஆனால் சாமிக்கு மட்டும் பிளாஸ்டிக் பூ போடக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இந்த இடத்துலலாம் நாங்கள் பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஷெல்ஃபு 180 ரூபான்னு கொடுத்து 200 ரூபான்னு கொடுத்து வாங்கினது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஷெல்ஃபு குட்டி ஷெல்ஃபு அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் வாங்கி இதை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டேன்.
இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் இது வந்து புதுசு தான், அதனால் ஈர துணி வச்சு துடைச்சாலே போதும். இது வந்து கழுவணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனால, அதுவும் இல்லாமல் மாத கடைசி மளிகை ஜாமான்லாம் வாங்கி கொட்டணும். அதனால் நான் வந்து காலியான டப்பாக்களை வந்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா கழுவி காய வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம மளிகை ஜாமான் வாங்கி கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது எல்லா டப்பாவுமே காலியாக தான் இருக்குது. இப்போ மளிகை ஜாமான் வாங்கி கொட்டணும். அதனால் நான் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். எந்தெந்த டப்பா மளிகை ஜாமான் கொட்டுற டப்பா எது காலியாக இருக்கோ அதெல்லாம் கூட நான் கழுவி வச்சுக்க போகிறேன். அப்போ நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து ஈஸியாக இருக்கும் கொட்டுறதுக்கு. முதல்ல கவுண்டர் டாப்பை இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும். கொஞ்சமாக சோப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து நாங்கள் பொங்கலுக்காக கிச்சன் க்ளீனில் வந்து போட்டது. இது வந்து ஸ்டிக்கர், நாங்கள் கவுண்டர் டாப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். ஏன்னா இந்த கடப்பாக்கல் வந்து ரொம்ப அழுக்காக தெரிஞ்சுது. ரொம்ப நாள் ஆகுது கடப்பாக்கல் இதெல்லாம் வச்சு. அதனால் அது அழுக்கு தெரியக்கூடாது, அது கொஞ்சம் அழகாக தெரியட்டுமேனு பொங்கல் டெக்கரேஷனுக்காக நாங்கள் வந்து இதை வச்சோம். பொங்கல் க்ளீனிங் அப்போது இந்த ஸ்டிக்கர் நாங்கள் ஒட்டிட்டோம். இது 220, இது வந்து 170 தான். இப்போ இந்த கவுண்டர் டாப்பை நான் வந்து லைனாக க்ளீன் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப்பில் நான் இந்த பிளாஸ்டிக் ஷீட் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு அழுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியுது. அதனால் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்த மட்டும் நான் சோப்பு போட்டு தேய்ச்சிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல அழுக்கு இருக்குது, இந்த இடத்துல அழுக்கு இருக்குது. அதனால் இந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சமாக சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிறேன். மற்ற இடம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது. அதனால் லைட்டாக நான் வந்து சோப்பு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிட்டேன்னா இது கொஞ்சம் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி வேறு தை அமாவாசை, கொஞ்சம் வேகமாக வேலைகளை முடிக்கணும். அமாவாசை அன்றைக்கி வாசலில் கோலம் போடக்கூடாது சொல்கிறாங்க. அதனால் நான் கோலம் போடுற வேலை இல்லை எனக்கு இன்றைக்கி. வெறும் தண்ணி தெளித்து மட்டும் விட்டுட்டேன், மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அது மாதிரியே கவுண்டர் டாப் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா துடைச்சிட்டு இந்த பாத்திரம் இது எல்லாத்தையுமே துடைச்சி அடுக்கி வச்சுட்டேன்னா கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடும். இப்போ நான் ஈர துணி வச்சு துடைச்சிட்டேன். அந்த சோப்பு தண்ணி லைட்டாக போட்டு தேய்ச்சிட்டு ஈர துணி வச்சு துடைச்சிட்டேன். இப்போ கவுண்டர் டாப்பில் நான் வந்து ஒன்று ஒன்றா துடைச்சி அழகாக அடுக்கி வச்சுருப்பேன். கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் கிச்சன் க்ளீனிங்கு. ரொம்ப டீப் க்ளீனுன்றது ஏற்கனவே பண்ணியாச்சு, இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் டெய்லி பண்ணுறத விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக எல்லாத்தையும் துடைச்சி எடுக்கிறதுக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து இதை இங்கே வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் அங்கே வச்சிட்டேன். இப்போ நான் ட்ரே எடுக்கணும், எண்ணெய் ட்ரேவையும் தொடச்சி வச்சுக்கிற வேண்டியதான். இது வந்து புதுசு தான், அதனால் தொடச்சாலே சரியாயிடும். அதனால் லைட்டாக தொடச்சிக்கிறேன் எண்ணெய் ட்ரேவை. இந்த எண்ணெய் ட்ரே வந்து இங்கே தொடச்சிக்கிறேன். எண்ணெய் ட்ரே வந்து நல்லா என் சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டேன். இதை இங்கே வச்சுக்கிடுறேன். எப்பயுமே எண்ணெயும் உப்பும் வந்து கொஞ்சம் உப்பும் தெரியாத மாதிரி வைக்கணும்னு சொல்லுவாங்க. எண்ணெயை நான் அந்த ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அடுத்தது வந்து அப்போ வந்து அந்த ஓரமாக வச்சுட்டு அந்த எண்ணெய் ட்ரே யூஸ் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு ஆகாமல் இருக்குது இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த டப்பாக்களையும் நான் துடைச்சிட்டேன். அந்த பாக்ஸு, இந்த கடுகு இதெல்லாம் போட்டு பாக்ஸையும் நான் துடைச்சி வச்சுட்டேன். குட்டி குட்டி டப்பா தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பூக்கள் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளவர் பாட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃப்ளவர் பாட்டையும் இங்கே வச்சுக்கிடுறேன். அடுத்தது வந்து கண்ணாடி கிளாஸு, இந்த யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ்லாம் நான் கீழே அடுக்கி வச்சுக்கிடுறேன். இப்போ உப்பு ஜாடியை உடச்சி வச்சுக்கிடுறேன். இப்போ
கிச்சன் வந்து க்ளீன் அந்த கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சம் இடம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி ஷெல்ஃபு, எண்ணெய் ட்ரே இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது உப்பு ஜாடியும் நான் அந்த ஓரம் வச்சுருக்கேன். உப்பு ஜாடியும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். உப்பு வந்து குறையவே கூடாதான் வீட்டில். குறையறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சு வீட்டில் வச்சுக்கணுமா. அந்த டைமில் வந்து காலியாகவே விடக்கூடாதான். அதனால் நான் வந்து உப்புலாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் கொட்டலை. அதை கொஞ்சம் கழுவிட்டு கொட்டலாமேன்ட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடெலாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அஞ்சரை பெட்டி வந்து எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள். அதனால் அஞ்சரை பெட்டியும் நான் வச்சுருக்கேன். ஸ்டீலில் தான் வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டி உட்டில் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. அதனால் அஞ்சரை பெட்டி நான் வந்து ஸ்டீல்லையே மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இப்போ இந்த சைடெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை மாதிரி நம்ம ஒரு பார்ட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வர நம்மளுக்கு வந்து பாருங்கள் கிச்சன் மேடை நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நமக்கு புரியவும் செய்யும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட்லேருந்து அப்படியே க்ளீன் பண்ணி வர நமக்கு புரியும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு குழப்பம் இல்லாமல் முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு பார்ட்லேருந்தே க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ இவ்வளோ இடம் நான் வந்து இப்போ இங்கேருந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணணும். ஸ்டவ்வில் இருக்கிறத இதை ஸ்டாண்டெல்லாம் எடுத்துக்கிடுவேன். இதை வந்து கழுவுறதுக்கு போட்டுருவேன். கழுவுறதுக்கு போட்டுட்டேன்னா அது கொஞ்சம் ஊற வச்சுருவேன் தண்ணி போட்டு. அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் நேற்று நான் பஜ்ஜி செய்தேன். அந்த பஜ்ஜி மாவு கொஞ்சம் இங்கே சிந்தி இருக்குது. அது உடனே க்ளீன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்த வேலை வந்தனால அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அது என்னடான்னா காஞ்சி போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் இங்கெல்லாம் நான் கொஞ்சம் தொடச்சிடுறேன். இப்போ அது ஊறத்துக்குள்ளே இந்த சைடு ஷெல்ஃப்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். நான் வந்து இங்கே எப்போயுமே இதுவும் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டும் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஸ்டாண்டு தான். இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் வந்து சமையல் பண்ணிட்டு அந்த பொருளை குழம்போ இல்லை ஃப்ரை பண்ணதோ ஏதோ வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டை இங்கே வச்சுருக்கேன். உட்டு ஸ்டாண்டை. இப்போ வந்து இனிமேல் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் முடிச்சிட்டேன். இனிமேல் இங்கே தான் இதை வந்து நான் இந்த பர்னர் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ்வையும் நான் நல்லா கழுவிக்கிறேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அது பாருங்கள் இப்போ வந்து ஜிங்க்கு கிட்ட வந்துட்டேன். இப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே ஜிங்க்கு கிட்ட வந்தாச்சு. இனிமேல் நம்ம இந்த இடத்துலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஷெல்ஃபையும் எடுத்துகிட்டு நல்லா பெருக்கிட்டு குப்பையை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டவ்வை கழுவிட்டோன்னா கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். இந்த காய்கறி கூட இந்த பூண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து போட்டுட்டு போகிறேன். இப்போ இந்த காய்கறிலாம் தனியாக கையோடு எடுத்து வச்சிட்டேன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதனால் இப்போ சாம்பார் வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்க போகிறேன். எப்பவுமே சாம்பார் வெங்காயம் இந்த ட்ரேயில் தான் போடுவேன். இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம பிரித்து வச்சுக்கணும். வெங்காயமும் தக்காளியும் ஒன்றாவே போடக்கூடாது சொல்லுவாங்க. அழுகி போயிடுமா தக்காளி சீக்கிரமாகவே. அதனால் ஆனால் தக்காளி எல்லாருமே ஃப்ரிட்ஜில் தான் வைப்பாங்க. இருந்தாலும் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டுறாதீங்க, சீக்கிரமாக அழுகி போயிடும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பூண்டை வந்து நான் எப்பவுமே இந்த ட்ரேயில் தான் போடுவேன். இதில் வந்து பூண்டை வந்து தனித்தனியாக உரித்து நான் அப்படியே தனித்தனியாக பிரித்து போட்டுப்பேன். ஏன்னா அப்படியே முழுசாக போட்டால் இந்த மாதிரி அழுகி கருப்பாயிடும், கெட்டு போயிடும் பூண்டெல்லாம். அதனால் பூண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன். வெங்காயத்தை வெளியிலே போட்டு வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக தெரியும். அதனால தான் கிச்சனில் நம்ம அடிக்கடி ரொம்ப நேரம் கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லது சொல்கிறாங்க.
இருந்தாலும் நமக்கே கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் வேலை செய்ய தோணும். அதுக்கப்புறம் இந்த மிளகாவெல்லாம் கூட நம்ம இப்போ இது பழுத்துருச்சுன்னா இதை வந்து அப்படியே இந்த பச்சை மிளகா பழுத்துருச்சு, இதை வந்து நம்ம அப்படியே வத்தலாக்கிக்கிடலாம். மோரில் போட்டு போட்டு வெயிலில் காய வச்சுக்கிடலாம். அப்போது மோர் வத்தல் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு பொருளையும் நம்ம செய்து வைக்கும்போது நமக்கு அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக கிடைக்கும். சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம அந்த வேலைகளை கவனிக்கும் போது நமக்கு மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், எந்த சிந்தனையும் வராது. இல்லை நம்ம மைண்டில் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுல இறங்கிடணும். அப்படி இல்லையா நமக்கு பிடிச்ச வேலைகள் எதுவோ அதை செய்திடணும். அப்போ மனசில் தேவையில்லாத குழப்ப எண்ணங்கள்லாம் வராது. இப்போ நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறேன்னா எனக்கு இதில் தான் கவனம் இருக்கும். நம்ம எதையுமே சிந்திக்க தேவையில்லை. இப்போ நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ நம்மளுக்கு பொருளும் சேஃப்டியாச்சு, சுத்தமாக இருக்கும், கெடாமல் நம்ம பாதுகாத்த மாதிரியாச்சு, நமக்கு இடமும் சுத்தமாக இருக்கும், நம்ம மைண்டுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது நம்ம வீட்டு வேலைகள் நம்மளே செய்யும்போது நமக்கு மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணுன்ற போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத உடம்புக்கும் நல்லது இல்லை. எக்ஸசைஸ்லாம் செய்யறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வீட்டு வேலைகள் நம்ம வேலைகளை நம்மளே செய்யும்போது நமக்கு எக்ஸசைஸ்லாம் தேவையே கிடையாது. நல்லா துணி நம்மளே கையில் துணி துவைக்கலாம். அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது நமக்கு எக்ஸசைஸே தேவையில்லை. இப்போ இருக்க காலகட்டத்தில் அவசரமான உலகத்தில் எல்லாருமே பிஸியாக இருக்கும். அதனால சும்மா சிம்பிள் வேலைகள், வீட்டு வேலைகள், இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற வேலை, இது மாதிரி டெக்கரேஷன், வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, வேலையை ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமல் கம்மிய பொருளை வச்சு வீட்டை டெக்கரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வீட்டை வந்து எப்பவும் சுத்தமாக அழகாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பூண்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மற்றதெல்லாம் கெட்டு போன பூண்டுங்க. இதை வந்து எந்த பூண்டு நல்லது கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால பூண்டெல்லாம் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது இவ்வளோ குப்பை இல்லைன்னா இது அப்படியே குப்பையாகவே கிடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறி பேகையும் எடுத்துட்டு, இப்போ எப்பவுமே கருவேப்பிலையை வந்து நம்ம கவருக்குள்ளே போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் கவருக்குள்ளே போட்டு வச்சிடணும். அந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணுற கத்திரிக்காய், முருங்கைக்காலாம் நான் வெளியிலே தான் வச்சுப்பேன். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க தேவையில்லை, ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே நான் யூஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் அந்த மாதிரி அடுக்கு ட்ரேயில் போட்டு வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி வைக்கும்போது தக்காளி இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். எனக்கு யூஸ் பண்ணுற தக்காளி மட்டும் 2-3 எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த மாதிரி தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் கையோடு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். எனக்கு எவ்வளோ தேவை இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ சாம்பார் வெங்காயத்தை இந்த மேலே வச்சுக்கிட்டேன் மெயின் ஷெல்ஃபில். இப்போ கையோடு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். நம்ம இதுக்கு சோம்பேறித்தனம், காய்கறி வாங்கிட்டு வந்தால் சோம்பேறித்தனம் பார்க்காம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதை வச்சிடணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பிரித்து தனியாக அங்கங்கே தனித்தனியாக வச்சுட்டோன்னா காய்கறி வந்து கெடாமல் அப்படியே சேஃப்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் காய்கறியெல்லாம் பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஷெல்ஃபையும் இந்த சைடையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ குப்பைங்க வந்துடுச்சு, அந்த இடமும் நம்மளுக்கு நல்லா நீட்டாகிடுச்சு. இப்போ கிச்சன்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன், எல்லா கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது பாத்திரம் மட்டும் கழுவணும். அடுத்தது கறி துணியில் எப்படி கழுவணுன்றதையும் நான் வீடியோவில் போடுறேன்.
பாத்திரம் நான் கழுவுறேன். நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால ஒரு 3 பாத்திரமாக தேய்ச்சி கழுவி வச்சுட்டு போகிறேன். இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் பாத்திரத்தை தேய்ச்சி பாத்திரத்தை கழுவி எடுத்துக்க போகிறேன். என்ன தான் கிச்சனில் பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்ட்டு நினச்சாலும் உடனே பாத்திரம் வந்துடும். அப்பாடி பாத்திரம் முடிச்சுட்டோம்பா, வேலை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. உடனே ஜிங்க்கு ஃபுல்லாக நம்ம குழம்புன பாத்திரம்லாம் வந்து விழுந்துடும். நம்ம கொஞ்சம் பாத்திரம் இருக்கும்போது இப்போ நான் கழுவி வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்காது. கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டேன், பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் இதை கழுவிட்டா தான் நமக்கு சமையலுக்கு பாத்திரங்கள் அவசியம். அதனால் கழுவுனா தான் வேலை நடக்கும். இனிமேல் நம்ம யூஸ் பண்ண பாத்திரம்லாம் மறுபடியும் ஜிங்க்கு பண்ணுறோம். அப்படி வரும்போது பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். வீட்டில் கழுவி முடித்தோடனே ஜிங்கில் மறுபடியும் பாத்திரம்லாம் வந்து விழுந்துடும். நான் வந்து நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால ஒரு 2 பாத்திரமாக தான் கழுவி எடுத்து வைக்கிறேன். கையோடு அடுக்கி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு பண்ணலான்னு பார்க்குறேன். கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணணுன்றதையும் நான் வீடியோவில் போடுறேன். நான் வந்து மண் சட்டியில் தான் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். இனிமேல் கிச்சன் பாத்திரம் கழுவிட்ட உடனே கையோட மாப் போட்டுருவேன் வீட்டுக்கு. அப்போ என்னுடைய வேலைகளெல்லாம் காலை வேலை ஓவர். நான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் செய்யணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு. அந்த கருவாட்டு குழம்பே வந்து தோசைக்கு வச்சுக்கிடலாமான்னு பார்க்குறேன். அப்போ நம்மளுக்கு வேலையும் சுலபமாக முடியும். நல்லா ஓரளவு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டேன். இனிமேல் ஜிங்கை கழுவி விட்டுட்டு பாத்திரத்தை அடுக்கிட்டு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் வேலையை முடிச்சிட்டோன்னா நமக்கு நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஆனால் விருந்தாளிகள் திடீர்னு ரிலேஷன் வராங்களா, அந்த டைம் எப்போவுமே வீடு வந்து கொஞ்சம் அழகாக க்ளீனாக தெரியும். சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம காலையில் எழுந்துச்சி இந்த மாதிரி டெய்லி வேலைகளை முடிச்சிடலாம். நமக்கும் ஃப்ரீயாக இருக்கும், வீடும் க்ளீனாக இருக்கும். திடீர்னு ரிலேஷன் வந்தாங்கன்னா அவங்களும் வீடு அழகாக இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து வாசனையாக வச்சுக்கிடணும். நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் செய்கிறோன்னா அதை வந்து நான்வெஜ் வாசனை கொஞ்சம் வர விடாமல் பார்த்துக்கிடணும். இல்லை திடீர்னு யாருன்னா ஒரு விருந்தாளிங்க வராங்க அப்படிங்கும்போது வீடு வந்து மீன் வாடை, இந்த கவிச்சி வாடை வந்ததுன்னா நல்லாவே இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் வாசனை வச்சுக்கணும். லைசால் போட்டு துடைக்கணும். அடுத்தது வீடு வாஷ் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு பச்சை கற்பூரம், இந்த கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஒரு மூலையில் எடுத்து வச்சிடணும். வீட்டில் லிவிங் ஏரியாவில் வச்சிடணும். அப்படி வைக்கும்போது வீடு வந்து வாசனை. நம்ம இதுக்காக கெமிக்கல் மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாமே வச்சாலுமே வீடு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நான் எண்ணெய் பொண்ணில் கூட கழுவிடுறேன். இல்லைன்னா இது ரொம்ப எண்ணெய் பீஸுக்காக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் பொண்ணல் நம்ம கழுவி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய ஒரு பொருளும் கொஞ்சம் சுத்தமாக தெரியும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வீடு வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி எண்ணெய் பிசுக்கா, கரையா, அப்புறம் குப்பையா, அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்மளோட கிச்சனில் தான் மகாலட்சுமி இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற வயிறுக்கு சாப்பாடு கொடுக்குற இடமே கிச்சன் தான். அந்த மாதிரி கிச்சனை நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளும் சுத்தமாக கிச்சனுக்குள்ளே சுத்தபத்தமாக தான் போயிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணும்போது ஸ்டவ்வில் நல்லா அர்ஜென்ட்டுக்கு எப்படி வேணாலும் செய்துக்கிடலாம். நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கிற டைமை தான் நான் இது சொல்கிறேன். அர்ஜென்ட்டுக்கு நம்ம எப்படி வேணாலும் அப்போ தான் ஸ்டவ்வை கழுவிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு அர்ஜென்ட்டாக
நம்மளுக்கு சுடு தண்ணி வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டவ்வை தொடச்சிக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு தான் உள்ளே போவேன் அப்படிலாம் போகக்கூடாது. அர்ஜென்ட்டுக்கு நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் வந்து இப்போ சொல்கிறேன், ரிலாக்ஸான டைமில் எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்றத நான் சொல்கிறேன். திடீர்னு காலையிலே ரிலேஷன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதனா காஃபி போடணும்னா நம்ம அப்போ வந்து அர்ஜென்ட்டாக போய் தான் ஆகணும் கிச்சனுக்குள்ளே. அப்போ நான் வந்து எல்லா வேலையும் கிச்சன் தான் போகணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உடம்பு தலைவலியா சளியா நம்மளுக்கு கோல்டு இருக்கா, அப்போ அர்ஜென்ட்டாக சுடு தண்ணி வேணுமா, அப்போ போய் போட்டுக்கிடலாம். நான் கையோட என்கிட்ட பேசிக்கிட்டே பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டேன், ஜிங்கையும் கழுவிட்டேன் நல்லா. இப்போ என்னோடய வேலைகள்லாம் முடிஞ்சுது. டீப் க்ளீன் கிச்சன் க்ளீன் ஒர்க் முடிஞ்சுது. இனிமேல் நான் வந்து மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணுன்றதை பார்க்குறேன். கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை தான். நான் கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், டீப் க்ளீனு. இது வந்து நான் மாடலர் கிச்சன் தான். எல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டேன். இதுதான் எங்களுடைய கிச்சன். இதுதான் கிச்சன் ஐடியா, எப்படி க்ளீன் பண்ணணுன்றது ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்களும் அதுமாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா.